கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்ல இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நேரலை மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திக்கும்படியான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. கடந்த நாட்கள் முழுவதுமாய் தேவன் நம்மை கண்மணி போல நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மட்டுமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த முழு ஆராதனையிலையும் நீங்கள் தேவனை பாடி துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்டு உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபித்து ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான நல்ல இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த முழு ஆராதனையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னமும் உடைய மகிமையும் உடைய வல்லமையும் உங்கள் மத்தியிலே இறங்கி ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வல்லமையாய் உடைய பிள்ளைகளை நீங்க நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆராதனைக்கு எதிராக சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளும் எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், ஜெபங்களுடைய வார்த்தை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படுவதாக. ஆராதனையில் பங்கெடுக்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்ன தேவைகள் மத்தியில், என்ன காரியங்கள் மத்தியில் சமூகத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ராஜா, இடத்துல வருகிறவனை நான் பொறுப்பை தள்ள மாட்டேன் என்று சொன்னீர்கள். ஆண்டவரே, சமூகத்தில் வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. சோர்வுகள், பலவீனங்கள், எல்லா எதிரான சூழ்நிலை மாறட்டும். ஆண்டவரே, அற்புதம் செய்ய, பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே, உடைய கருத்துரைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சமூகத்திலே ஒரு சில பாடல்களை நாம் பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இதனோடு சேர்ந்து நீங்களும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பாடலாக தலை சாய்க்கும் கல்நீரையா, மூளை கல்நீரையா என்ற பாடல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலை சாய்க்கும் கல்லாக இருக்கிறார். அவரே நமக்கு மூளை கல்லாக இருக்கிறார். ஆமென். தலை சாய்க்கும் கல், மூளை கல்லாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நீங்க நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம்.
பிள்ளைகளாக நாம் கூடி நாம் தேவனை ஆராதிக்கும்படியான நல்ல ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் தொடர்ந்து அவருடைய சமூகத்துல நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் செபிக்கிற பிள்ளைகளாயிருங்கள். நாம ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல நாம் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் அது ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாக ஒரு பதிலை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபைக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேசத்திற்காக நம்முடைய பட்டணத்திற்காக நம்முடைய ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். விசேஷமாக சீக்கிரமாய் சபைகள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற இந்த ஊரடங்கை ஆண்டவர் மாற்றி ஸ்தோத்திரம் வருகிற மாதத்திலிருந்து தேவன் அற்புதம் செய்து கர்த்தர் ஆமென் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாவது தேவனை ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதற்கான எல்லா வழிவாசல தேவன் திறக்கும்படியாக நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவருக்கான உதவி செய்வாராக. இப்பொழுதும் நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். சபைக்காக சீக்கிரமா சபைகள் ஆமென் திறக்கப்படணும். தேவனை ஆராதிக்கணும். தேவ ஜனங்கள் ஆமென் வந்து தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அதற்கான எல்லா வழிவாசலை திறக்கும்படியாக எல்லா தடைகளை மாற்றப்படும்படியாக தேசத்தில் நாட்களில் இருக்கிற எல்லா எதிரான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றிக்கொடும்படியாக அற்புதம் செய்யும்படியாக கர்த்தருடைய சமூகத்துல இதற்காக நம்ம ஜெபிப்போம். இப்போது நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியின் ஆராதனை நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் நாங்கள் உம்மை நோக்கி ஒன்று கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நிற்கிற எங்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் மேலே இரக்கம் வைக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆண்டவரே, அந்த இரக்கத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாவித ஆண்டவரே வியாதியின் கொடுமைகள் மாறுபடியாகவும், பஞ்சங்கள் தீரும்படியாகவும், வேலை வாய்ப்புகள் இல்லாத நிலைமைகள் மாறுபடியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க, விலைவாசிகள் கட்டுப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு நபர்களுக்கு வேண்டிய வருமானங்களை நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவைகள் அநேகமாய் இருக்கிறபடினால எல்லாவற்றையும் ஆண்டவரே அதினதின் காலத்துல நீங்க நேர்த்தியாய் செய்வீங்க. ஆண்டவரே, அப்படி செய்வதற்காக மக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதற்கு வழிவாசல்கள் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாட்களில் உம்மை தொழுது கொள்வதற்கும் உம்மை பணிந்து கொள்வதற்கும் ஆண்டவரே எங்களிலே கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷருடைய தடைகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இறக்கி இந்த காரியத்தில் நீங்க அற்புதம் செய்ய வேண்டுமாய் உங்க கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக உடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாராக, அற்புதம் செய்வாராக. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். இப்போது சமூகத்துல எங்களோடு நீ பேசும் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு உடைய சமூகத்துல இன்னும் நாங்கள் பலப்பட, இன்னும் நாங்கள் உடைய சமூகத்துல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்துல நாங்கள் நடக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு போதிக்கிறவராக இருக்கிறேன். இந்த நாளிலும் எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நடத்துங்க. எங்களை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீ பேசும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 14 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். 14வது சங்கீதம் 2வது வசனம். ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க
கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கர்த்தர் கண்ணோக்கினார். எதற்காக கண்ணோக்கினார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாராமா. ஸ்தோத்திரம். தேவனை தேடக்கூடிய உணர்வு, கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு மிகவும் அது முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை தேடும்படியாக, கர்த்தரை தேடும்படியாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் இன்றைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் என்னை தேடுகிறார்கள், யாருக்கெல்லாம் அந்த உணர்வு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கண்கள் ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை இன்றைக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதுவும் நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நீதிமான்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மேல் கர்த்தர் அவருடைய கண்களை ஒரு நாளும் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். எதற்காக? கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு, கர்த்தரை தேடக்கூடிய அந்த உணர்வு இன்றைக்கு இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை நாம் எப்படி தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம், நாம் தேவனை எப்படிப்பட்ட இருதயத்தோடு தேடுகிறோம், தேவனை தேடக்கூடிய உணர்வு நமக்கு இருக்கிறதா என்று ஸ்தோத்திரம் கர்த்தர் பார்க்கிறார். ஆகவே தேவனை தேடக்கூடிய உணர்வு நமக்கு இல்லைன்னு சொன்னாக்கா நிச்சயமாகவே கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை தெரிந்து கொண்டது அது வீணாய் காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வோடு இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். தேவனை அறியாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், உலக ஜனங்கள் இன்றைக்கு தேவனை தேடாதபடி இன்றைக்கு பலவிதமான காரியத்தில் வழிகளில் இன்றைக்கு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலக மனிதர்களைப் போல, மற்ற ஜனங்களைப் போல இன்றைக்கு நாம் தேவனை தேடாமல் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடாது. தேவனை தேடுகிற ஒரு உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் இன்றைக்கு நமக்குள்ளாக இன்றைக்கு காணப்பட வேண்டும். அந்த உணர்வுள்ள இருதயம் இன்றைக்கு இருக்கிறதா? இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை இன்னைக்கு நாடி தேடி இன்றைக்கு போகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இன்றைக்கு தேடுகிறார்கள், நாடுகிறார்கள். எல்லாவற்றையும் தேடக்கூடிய ஒரு உணர்வு இன்றைக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். வேலையை தேடுகிறார்கள், பொருளை தேடுகிறார்கள், பணத்தை தேடுகிறார்கள், பதவியை தேடுகிறார்கள், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை தேடுகிறார்கள். அதற்கெல்லாம் நேரத்தை கொடுத்து, காலத்தை கொடுத்து, முழு பலத்தை கொடுத்து இன்னைக்கு நடக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனை தேடக்கூடிய அந்த உணர்வு இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அது குறைவாயிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல அங்கே நாம் வாசிக்கும் பொழுது 18ஆம் வசனத்துல அங்க நாம் வாசிக்கும் போது பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே சொல்லும் போது அங்கே நாம் சொல்லக்கூடிய ஏசாயா சொல்லக்கூடிய வார்த்தையை அங்கே நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியை அறியும். மாடுக்கு எஜமானை நன்றாக அது அறியும். எஜமான் வரும்போதே அந்த மாடு தலையசைத்து எஜமானை வரவேற்கும். எஜமானை குறித்து அந்த மாடு நன்றாக அறியும். வேற யாராவது அந்த மாட்டுக்கிட்ட போனா அது முட்டும், அது உதைக்கும். ஆனா அந்த மாட்டுடைய எஜமான் அந்த மாடை போய் பார்க்கும்போது, கிட்ட போகும்போது அந்த மாடு முட்டாது, எதுவுமே செய்யாது. ஏன்னா அதுக்கு தெரியும், இது என் எஜமான், இவர்தான் எனக்கு எஜமானராக இருக்கிறார், இவர்தான் என்னை மேய்க்கிறார், இவர்தான் எனக்கு புல்லு போடுகிறார், இவர்தான் எனக்கு ஆகாரம் கொடுக்கிறார், தண்ணி காட்டுறாருன்னு சொல்லி அந்த மாடுக்கு நல்லா தெரியும். அதே போல கழுதை முன்னணியை அறியும். அது போய் எங்க நிக்கணுமோ அங்க போய் நிற்கும். அந்த முன்னணியை அது நல்லா அறியும், தெரியும். ஸ்தோத்திரம். இப்போ 5 அறிவு படைத்த இந்த மிருக ஜீவன்களுக்கு ஸ்தோத்திரம் தெரியும். எஜமானை குறித்து தெரியும், முன்னணியை குறித்து தெரியும். ஆனா இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசாயா சொல்லும்போது இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், என்னை அறியாமல் இருக்கிறார்கள், என்னை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், ஒரு உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு கர்த்தரை நாம் அறியக்கூடிய அறிவில் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும், உணர்வில் இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு கர்த்தரை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம், கர்த்தரை நாம் எப்படி உணர்ந்து வைத்திருக்கிறோம், கர்த்தரை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் நாம் அவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அவரை தேடக்கூடிய உணர்வு நமக்குள்ளாக இன்றைக்கு இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் இசையா சொல்லுகிறார். என் ஜனம், அப்ப என் ஜனம்னா அவருடைய ஜனம் இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்துல வாசிக்கும் போது அதை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொன்ன வார்த்தைகளை அங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது
அங்கே பார்க்கிறோம். ஏசாயாவின் திரு தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுந்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே இங்கே இன்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த புஸ்தகத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேட்காமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொழுந்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே இன்றைக்கு வாசிக்கிறோம். சூத்திரம், காதால் மந்தமாய் கேட்டு கண்களால் மூடிக்கொண்டார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், உணர்ந்து மனம் திரும்பாமல் இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், ஆகவே உணராத இருக்கிறதை, உணராத ஒரு ஜனங்களாக இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தைகளை உணராமல் எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாலும் சத்தியத்தை சொன்னாலும் சத்தியத்தை அறிந்தாலும் இன்றைக்கு ஒரு உணர்வில்லாமல் உணராமல் இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த உணராத இருதயம் இன்றைக்கு இருக்கும்போது ஸ்தோத்திரம், ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். நம்ம கர்த்தரை எப்படி இன்றைக்கு நாம் தேடுகிறோம், அந்த தேடக்கூடிய உணர்வு நமக்கு எப்படி இருக்கிறது? இந்த நாட்களிலே, இந்த ஊரடங்கு லாக்டவுன் நாட்களிலே ஸ்தோத்திரம், நம்ம எப்படி கர்த்தரை தேடுகிறோம்? நம்ம எப்படி அவரை ஸ்தோத்திரம் தேடிக்கொண்டிருக்கிறோம்? அந்த தேடக்கூடிய இருதயம் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஸ்தோத்திரம் என்று நாம் நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாய் அவரை நாம் தேடுகிறோமா? அந்த உணர்வு நமக்கு எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம் என்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளாக அந்த தேடக்கூடிய உணர்வு இன்றைக்கு இருக்க வேண்டும். தேடக்கூடிய உணர்விலே இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். உணர்வு நமக்குள்ள இல்லைன்னு சொன்னாக்க நம்ம மரக்கட்டையா இருப்போம். நம்ம மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்க வேண்டும். உணர்வில்லாதவங்க யாரா இருப்பாங்க? மரித்தவர்களா இருப்பார்கள். மரித்தவர்களுக்கு தான் உணர்வு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனால் நம்ம ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. அது கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கும்போது நாம் கர்த்தரை நாம் உணர்ந்து நாம் தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், கர்த்தரை எப்படியெல்லாம் தேடணும், எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும்ன்ற அந்த உணர்வோடு இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை தேடும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா காரியத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பல காரியங்களை செய்கிறோம். பல விதமான காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோம். நேரம் காலம் பார்க்காம நாம் வேலை செய்கிறோம், உழைக்கிறோம், ஓடுகிறோம், பல காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உணர்வோடு இன்னைக்கு நாம் இருக்கிறோமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையா சொல்லுங்கள். கர்த்தரை தேடக்கூடிய உணர்வோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? அப்படி இருந்தாதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில்
அங்கே சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் முதல்ல 19 இருந்து 21 20 21 வசனங்களை வாசிக்கும் போது அங்க 2 மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் தரித்திரன். இந்த 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 16:19 ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் வந்து அவன் பருக்களை நக்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். இங்கே 2 பேரை குறித்து வாசிக்கிறோம். ஒருவன் ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்துக் கொண்டு அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? சம்பிரமமாய் இருந்தது. ரத்தாம்பரத்தை உடுத்திக் கொண்டிருந்தான், விலையேறப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டிருந்தான். ஸ்தோத்திரம். அவன் வாழ்க்கை இந்த பூமியில ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆடம்பரமான ஒரு ஜீவியமா இருந்தது. எதை குறிச்சு அவனுக்கு கவலை இல்லை, எதை குறிச்சு அவனுக்கு பயம் இல்லை. அவன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வாழ்க்கை சுத்திரம் இந்த உலகத்துல ஆடம்பரமான வாழ்க்கையாக காணப்பட்டது. ஆனா இன்னொரு மனுஷன் லாசரு குறித்து நான் வாசிக்கும் போது லாசரு என்னும் ஒரு பேர் கொண்ட மனுஷன் இருந்தான். அவன் தரித்திரனாய் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் காணப்பட்டான். அவன் தரித்திரன். லாசரு தரித்திரனாய் இருந்தான். அவன் பருக்கள், அவன் சரீரமெல்லாம் பருக்களாய் இருந்தது, புண்களாய் இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் பருக்கள் இருந்தது. ஆகவே அவன் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே அவன் காணப்பட்டான். அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் வாசல் அருகே அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எதற்காக? ஸ்தோத்திரம். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை அதை அவன் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக தன் பசியை ஆற்றக்கூடியவனாயிருந்தான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு மனிதனாயிருந்தான். பருக்கள் நிறைந்தவனாயிருந்தான், தரித்திரனாயிருந்தான். நல்ல சாப்பாடு இல்லை அவனுக்கு, நல்ல வஸ்திரம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் வாசல் அருகே அவன் காணப்பட்டான். மழையிலும் குளிரிலும் பலவிதமான காரியத்திலும் அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் அப்படி இல்லை. பெரிய வீடு, பெரிய பங்களா, நல்ல வஸ்திரம், ஆடம்பரமான வாழ்க்கை, உயர்ந்த வஸ்திரம், நல்ல உணவு, அப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்குள்ள இருந்தது. ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கும் போது 2 பேரும் மரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 2 பேரும் மரிக்கிறார்கள். அந்த தரித்திரன் லாசருவும் மரிக்கிறான், ஐஸ்வர்யவானும் மரிக்கிறான். லாசரு மரித்த பிறகு அவன் தேவதூதர்களால அவன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் ஆபிரகாமுடைய மடியிலே அவன் கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே அவன் கொண்டு போய் விடப்பட்டான். ஸ்தோத்திரம். லாசருவும் மரிக்கிறான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. 23ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். இந்த லாசரு ஆபிரகாம் மடியில் இருக்கிறார். ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாம் பரதேசில் இருக்கிறார். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த இடம், நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய ஆதி தகப்பன் ஆபிரகாம் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் அவர் இருக்கிறார். அங்கே இருக்கும்போது அங்கே லாசரு அந்த ஆபிரகாம் மடியிலே அவன் கொண்டு போய் விடப்பட்டான்னு சொல்லி இங்க வாசிக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் அவன் எங்கே காணப்படுகிறான்? பாதாள
பாதாளத்திலே காணப்படுகிறான். அவனை குறித்து இங்கே வாசிக்கிறோம். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் இருக்கிற லாசருவையும் கண்டான். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான் ஒரு காலை இல்லாம வாழ்ந்தான். உயர்ந்த வஸ்திரம், ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல உணவு, வசதி வாய்ப்புகள் எல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவன் இந்த பூமியிலே எல்லாம் இருந்தும் கர்த்தரை தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வில்லாமல் அவன் காணப்பட்டான். ஒரு உணர்வில்லாமல் அவன் ஜீவித்தான். அந்த லாசரு பார்த்தீங்களா, அந்த லாசரு அவன் தரித்திரன், சரீரமெல்லாம் பருக்கள், புண்கள், சரியான வஸ்திரம் இல்லை, சரியான உணவு இல்லை, சரியான வீடு இல்லை. ஆனா அப்படி இருந்தாலும் இந்த லாசரு கர்த்தரை தேடக்கூடியவனாய் இருந்திருக்கிறான். தேவனை தேடக்கூடியவனாய் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட நிலைமையிலும் தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ளவனாய் இருந்திருக்கிறான். இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த உணர்வே இல்லை, உணர்வே இல்லை. எப்ப பார்த்தாலும் பிஸி, எப்ப பார்த்தாலும் கெஸ்ட், அவனுக்கு எப்ப பார்த்தாலும் அவன் பிஸியா இருக்கிறான். கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உணர்வு இல்லை, கர்த்தரை தேடக்கூடிய ஒரு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய விருந்தாளிங்க வருவாங்க, உயர்ந்த மனிதர்கள் வருவாங்க. அவர்களோடு அவன் நேரம் செலவிட்டான். சாப்பிடுவதிலும் தூங்குவதிலும் பல காரியங்களில் ஈடுபடுவதிலும் அவன் நேரத்தை செலவிட்டான். தேவனை தேடக்கூடிய, கர்த்தரை தேடக்கூடிய ஒரு உணர்வுக்குள்ளாக அவன் இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் மரித்த பிறகு அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனை தேடக்கூடிய உணர்வில்லாமல் இந்த பூமியிலே கர்த்தரை தேடாமல் இருந்தபடினால் அவன் முடிவு எப்படிப்பட்ட முடிவு? அவன் பாதாளத்திலே அவன் அங்கே காணப்படுகிறான். வேதனையான இடத்துக்கு அவன் போகிறான். பாதாளம் என்பது வேதனையான இடம். வேதனையான இடத்திற்கு அவன் அங்கே போகிறதை பார்க்கிறோம். ஆனால் லாசரு இந்த பூமியிலே இருக்கும்போது அவன் தேவனை தேடக்கூடியவனாய் இருந்திருக்கிறார். கர்த்தரை தேடக்கூடியவராய் இருந்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவனை தேடக்கூடிய உணர்வோடு எப்பொழுதும் கர்த்தரை தன் இருதயத்துல நினைத்துக் கொண்டு, கர்த்தரையே நினைத்துக் கொண்டு, கர்த்தரையே ஸ்தோத்தரித்து தேவ சமூகத்தில் அவன் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இல்லைன்னா அவன் ஆபிரகாம் மணிக்கு போக முடியாது. ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை லாசரு பெற்றுக் கொண்டதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த ஐஸ்வர்யவானை போல இருக்கிறோமா? தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை, தேவ சமூகத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லை, கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இல்லை. கர்த்தர் உணர்த்தினாலும், ஊழியக்காரர்கள் சொன்னாலும் அந்த உணர்வு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறது. தன் சொந்த வேலைகளை பார்ப்பதற்கு, சொந்த காரியங்களை பார்ப்பதற்கு, குடும்ப காரியங்களை பார்ப்பதற்கு, மற்ற காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு இன்னைக்கு நமக்கு எல்லா காரியத்துக்கும் நேரம் இன்னைக்கு இருக்கிறது. பிஸி. ஆனா தேவனை தேடணும்னு சொன்னா நேரமே இல்லை, டைமே இல்லை. தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வு இருந்தால் தானே தேவனை தேடுவோம். உணர்வில்லாத ஒரு இருதயமா இன்னைக்கு இருக்கும்போது எவ்வளவுதான் சொன்னாலும் தேவனை தேட முடியாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் தேவனை முதலாவது தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த பூமியில வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். எத்தனை காலங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு மரணம் இருக்கிறது. அந்த மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே நாம் லாசருவை போல ஆபிரகாம் படிக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் தேவனை தேடக்கூடிய ஒரு உணர்வோடு இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க வேண்டும், வாழ வேண்டும். எவ்வளோ காரியங்கள் நமக்கு இருந்தாலும், எவ்வளோ வேலைகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியம் நமக்கு இருந்தாலும் தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள ஜனங்களா இருக்கும்போது ஸ்தோத்திரம். எத்தனை
போய்விடும். சுத்தம் பெயருக்காக நாம் இன்னைக்கு இருக்கலாம், பெயருக்காக இன்னைக்கு நாம் இருக்கலாம், ஆனால் இந்த வாழ்க்கை வீணாகி போய்விடும். அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் தேவனை தேடக்கூடிய உணர்வு நமக்கு எப்படி இருக்கிறது? அந்த உணர்வை நாம் தேவ சமூகத்தில் நாம் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு தேவனை தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளா இன்றைக்கு நாம் இருக்க வேண்டும். ஆகவே அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம், அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். அப்பதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறதை கண்டிப்பாக நாம் பார்க்க முடியும். வேதத்துல மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது அங்கே ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்துல இயேசு சொல்றார் சீசர்களை பார்த்து, இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் விதியானது எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானது எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் சொல்லும் போது பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அந்த பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்கள் ஒரு புளித்த மாவு என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், ஒரு புளித்த மாவு. ஆகவே அப்படி சொல்லும்போது சீசர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, மாவு புளித்த மாவுன்னு சொல்லணும், அப்பத்தை குறித்து தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்பத்தை குறித்து தான் அவர் சொல்றாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இயேசு மலை பிரசங்கத்தில் இருக்கும்போது அங்க திரளாய் வந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பத்தை கொடுத்து அந்த திரளான ஜனங்களை போஷித்தாரே, இதுதான் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி அந்த சீசர்கள் அதை அறிந்து கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே இவங்க யோசனை எல்லாம், சீசருடைய யோசனை எல்லாம் இப்படிப்பட்டதா இருக்கிறது, அப்பத்தை குறித்ததா இருக்கிறது. ஆனா இயேசு என்ன சொல்றார்? உபதேசத்தை குறித்து சொல்றார். பரிசேயர் சதுசேயருடைய உபதேசம் புளித்தமாவோ, அதை நீங்க அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதையே உணராம இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றார். இன்றைக்கும் இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் பலவிதமான புளித்த உபதேசங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. புளித்த மாவை போல பலவிதமான புளித்த உபதேசம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த புளித்த உபதேசங்களை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் உணர வேண்டும். இயேசு சொன்னார், அதை நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? அப்பத்தை குறிச்சே சொல்றீங்களேன்னு சொல்லி. ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம், பரிசுத்தாவை பெற்றவர்களாக இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய உபதேசங்களை, கர்த்தருடைய சத்தியங்களை நாம் உணர்ந்து நாம் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு பலவிதமான உபதேசங்கள், துருபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள் இன்றைக்கு சோதனை வந்து கொண்டிருக்கிறது. டிவி மூலமா, மீடியா மூலமா, யூடியூப் மூலமா, பேஸ்புக் மூலமா இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் அதை அறிந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில போதனைகளை அந்த சத்தியத்துல உறுதியா இருக்கணும். சூத்திரம் புளித்த மாவை போன்ற உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்காதபடி சூத்திரம் இன்றைக்கு நாம் காணப்பட வேண்டும். சீசர்கள் அது அறியாமல் இருக்கும்போது இயேசு சொன்னார், இதையே நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். எங்க நேரத்துல நாம அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது
உண்மையாலுமே அது நமக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வரும், பின்னடைவை கொண்டு வரும். ஆகவே இன்றைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உணர்ந்து நாம் நடக்க வேண்டும், உணர்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும். சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தர் நமக்கு நல்ல போதனைகளை நம்முடைய சபைகள் மூலமாய் கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட சபையில கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் தரித்திருந்து உணர்ந்து சோத்திரம் இந்த சத்தியத்தில் நீங்கள் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் போதுதான் சோத்திரம் லாசருவை போல ஆபிரகாம் அடிக்க போக முடியும். சோத்திரம் எல்லாம் ஒண்ணு தானே சொல்லி புளித்த உபதேசத்துக்கு நாம போயிட்டோம் பாருங்க, அப்புறம் நமக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மை ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே சத்தியத்தை இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை நாம் அறிந்து உணர்ந்து நாம் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு நமக்குள்ள இன்றைக்கு இருக்க வேண்டும். அறிந்தால் மாத்திரம் போதாது, அந்த உணர்வோடு இன்றைக்கு நாம் ஜீவிக்கிற பிள்ளைகளாக, உணர்வோடு நாம் கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைக்கும் இந்த காலைகளிலே கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தரை எப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தோடு இன்றைக்கு நாம் தேடுகிறோம். கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும், எப்பொழுதுமே இருக்க வேண்டும். தூங்கும் போது இருக்கணும், நடக்கும் போது இருக்கணும், காலையில் எழுந்திருக்கும் போது இருக்கணும். எல்லா நேரத்திலும் இந்த 24 மணி நேரமும் அந்த கர்த்தரை தேடக்கூடிய அந்த உணர்வோடு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த உணர்வு நம்மை விட்டு போயிடக்கூடாது. கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு நம்மை விட்டு போயிடுச்சுன்னா பிசாசு நம்மை சோத்திரம் ஆளுகை செஞ்சிருவான். பிசாசு நம்மை ஸ்தோத்திரம் நம்மை அவன் வஞ்சிக்கிறவனாக இருப்பான். ஆகவே இந்த உணர்வு எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கட்டும், எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே எப்பொழுதும் தேடக்கூடிய ஒரு உணர்வோடு நான் இருக்கணும். எத்தனை பிரச்சனை, எத்தனை காரியம் எனக்குள்ள இருந்தாலும் நான் விடக்கூடாது. ஆண்டவரே அந்த உணர்வோடு நான் தேடக்கூடிய பிள்ளையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நடத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை கர்த்தரை தேடக்கூடிய உணர்வோடு இருக்கும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நடத்துறத கண்டிப்பா நீங்கள் பார்க்க முடியும். இந்த வார்த்தைப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை தேடக்கூடிய அந்த உணர்வுக்குள்ள இன்னும் நாம காணப்படுவோம். அவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களை மூடி கேட்ட அந்த வார்த்தைக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை, ஆண்டவரே உம்மை தேடக்கூடிய உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஆண்டவரே அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே பரலோகத்திலிருந்து நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லினீர். பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அந்த உணர்வு எனக்குள்ள இன்றைக்கும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே ஒரு உணர்வில்லாத நிலைமையில நான் போகக்கூடாது. ஆண்டவரே தேடக்கூடிய உணர்வு எனக்கு தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் இருக்காதபடி என்னை காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யவானை போல இருக்காதபடி என்னை காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே புளித்த மாவு கொப்பான இந்த உபதேசங்களை அறிந்து உணர்ந்து நான் ஜீவிக்கிற பிள்ளையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேடக்கூடிய உணர்வை எனக்கு அதிகமாய் தாங்க. ஆண்டவரே ஆண்டவரே அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து எல்லாவற்றிலும் நான் தேடக்கூடிய பிள்ளையாய் நான் ஜீவிக்க உதவி செய்யுங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு பெரிய வாக்கியம் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான நேரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயம் யாருக்கு இருக்கிறது என்று சொல்லி பரலோகத்தில் நீ பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த உணர்வை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே சமூகத்தை அதிகமாக நாங்கள் தேடணும்ப்பா. உடைய சத்தியத்தை தேடணும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் தேடணும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களை நடத்துங்க. ஆண்டவரே
உங்களை தேடக்கூடிய ஒரு உணர்வுக்குள்ள இருந்ததுனால நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துதான் நாங்கள் பார்க்கிறோம். நியாயங்களை நீங்க நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேடக்கூடிய அந்த உணர்வு அதிகமாய் கொடுத்த நாட்களிலே நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஒருவரை பலப்படுத்துங்க. உங்களுடைய பலத்தினாலே, வல்லமையினால, அபிஷேகத்தால், உங்கள் பிரசன்னத்தினால, உங்களுடைய ஜெபத்தினால் நிரப்புங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாப்பை தாங்க, சமாதானத்தை கொடுங்க. அந்த தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எந்த சோர்வும் பலவீனமும் அவருடைய பிள்ளைகளை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பொல்லாப்புக்கும், தீங்குக்கும், ஆபத்துக்கும் ஆண்டவரே விலக்கி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க, போக்குவரத்தெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பாதுகாப்பு அதிகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காக சோத்திரம். தொடர்ந்து நீ நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஏற்று மறவாதே. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் சதா காலங்களிலே நாம் அனைவரும் என்றைக்கு மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.